நம்ம அந்த ஓட்டை அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால நம்ம அமைதியா போய்கிட்டு இருக்கிறோம், என்ன ஆனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி. பெண்ணும் அதே மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சு இவன் கணவனுக்கு தெரிஞ்சுட்டா எழுத்து பேச முடியாத சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் அதுதான். ரெண்டுமே அதுதான், ரெண்டு பேத்துக்குமே பொருந்தும் அந்த விஷயம். இப்ப நான் உங்க என் முன்னாடி நீங்க சரியான நிலைப்பாட்டுல இருந்து இவ்வளவு மௌனமா உட்கார்ந்து இருப்பீங்களா? கேள்வி எத்தனை கேட்பீங்க? இப்ப இந்த பரதேசியா இருந்தா கேள்வி, இப்ப சோபா சாமியா இருந்தா எத்தனை கேள்வி கேட்பாங்க? பவானி இருந்தா எத்தனை கேள்வி கேட்பான்? நீங்க கேள்வி கேட்க முடியுதா? கேள்வினா கூட வாய முடிக்கிறீங்க இல்லையா? என்னமோ கொலை குற்றம் பண்ணது மாதிரி கேட்டுட்டா நம்மளை கொலை பண்ணிடுவாங்களோங்கிற மாதிரி இருக்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம்? நம்ம கொடுத்த அறிகுறை ஏத்துக்கிட்டு நீங்க பயணம் பண்ணாதது ஒரு தப்பு. சரியா? அந்த தப்பு இருக்கிறதுனாலதான் கேள்வி கேட்ட உடனே திருப்பி கேட்பாருல நம்மள, நீ இதுல இருந்தியான்னு கேட்பாருங்கிற பயம். நடைமுறைப்படுத்திருக்கிறியா? நடைமுறை இல்ல. நான் சொன்ன விஷயத்தை நீ நடைமுறைப்படுத்தி பயணம் பண்றியான்னு திருப்பி கேட்பாரு, இந்த பயம். சரியா? இப்ப இந்த அவர் கேட்டது மாதிரி தான், கல்யாணம் பொண்ணே கிடைக்காம அலையிறது சாமினா 6 மாசம் நீ ஒரு கழுதியும் பண்ண வேண்டாயா, அமாவாசைக்கு ஒரு எண்ணெய் டின்னு மாத்திரம் எடுத்து வைன்னு சொன்னேன். அவன் மாசத்திலேயே 15 லிட்டர் டின்னு எடுக்கிறதுக்கு போல 10 லிட்டர் வாங்கி கொண்டாந்து வச்சிருக்க, அது அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கு. இப்படி ஏதாவது செய்ய முடியலன்னா கூட அதை திருப்பி சொன்னா கேட்டுருவாருங்கிற பயத்துல நம்ம வாய மூடிக்கிட்டே உட்காந்துருப்போம். இந்த பயம் இருக்கு போய் வாய் திறக்க மாட்டேங்க. ஐயோ நான் பயப்படணும், இப்படி இந்த இளிச்சவாயம் பயப்படணும். ஐயோ இவங்க ஆளாளுக்கு கேள்வி நெறிமுறை கேட்பாங்களே, யாருக்கு என்ன பதில் சொல்லி எப்படி கொடுக்கறது அப்படின்னு இந்த முட்டாளு பயப்படணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க பயந்துக்கிட்டு கேள்வியே எழுப்பாம உட்காந்துக்கிறீங்க. நீ கேள்வி கேட்கல, எந்த ஒரு இது இல்லை அப்படின்னா உனக்கு எப்படி ஞானம் பிறக்கும்? உனக்கு எப்படி ஆன்மா உங்ககிட்ட இருந்து வெளிப்படும்? கேட்கணும் இல்ல? சரி, ஆன்மாவை எப்படி நாங்க வெளிப்படுத்துறதுக்கு எந்த நேரத்துல என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் கேட்கணும் இல்ல? ஒட்டுமொத்த தேசத்திலேயே மிகப்பெரிய பொக்கிஷம் உயர்ந்தது என்னது அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற ஞானம்தான்.